ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம வந்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு டவுட்டான டாபிக்ஸ், உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இன்னொரு 10 நிமிஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் போட்டுட்டு உங்களோட ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிக்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒவ்வொரு 10 நிமிஷமும் வந்து நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்கள் படிக்காத ஏரியா அந்த மாதிரி இருக்கதை கவர் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் அப்படின்ற டாபிக் கவர் பண்ண போகிறோம். இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வனவிலங்கு மற்றும் சரணாலயம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா? அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடுடைய வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வனவிலங்கு சரணாலயங்களை பார்த்துடலாம். ஓகேங்களா? வனவிலங்கு பார்த்துட்டு அடுத்து என்ன பார்க்கலாம், பறவைகள் சரணாலயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வனவிலங்கு சரணாலயங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, வட காவிரி வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா? வட காவிரி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது இருக்குது. இந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரியோடது. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியதான் இது. இது வந்து 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகேங்களா? இந்த வட காவிரி வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது 2014ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா சத்தியமங்கலம் அப்படின்றது வனவிலங்கு சரணாலயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 2008 இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இயர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணுவோம், அந்த அளவுக்கு நீங்கள் பயப்படலாம் தேவையில்ல. ஜஸ்ட் நான் சொல்ல ஞாபகத்தே வாங்க. ஒருவேளை ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி சொன்னாங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட புக்கில் ஜஸ்ட் ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, சத்தியமங்கலம்ன்றது எங்கே இருக்குது, ஈரோடு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் முதுமலை. ஓகேங்களா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம்ன்றது ரொம்ப ஃபேமஸ், கேட்கறது கூட வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீலகிரியில். ஓகேங்களா? ஸோ வந்து இதை எப்போ நிறுவனாங்கன்னா 1940. இந்த இதுக்கு இயர் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், மற்றதுக்கு நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? சுதந்திர தினத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். 1940ஆம் ஆண்டு. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அடுத்தது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7th பார்த்துருக்கோம். ஓகேங்களா? 7th பார்த்துருக்கோம்ல. இது வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோயம்புத்தூரில். ஓகேங்களா? இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து அடிக்கடி கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தானே. ஓகேங்களா? கோயம்புத்தூர். ஓகேங்களா? இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதான் இந்த இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். அந்த 1976ஆம் ஆண்டு தான் 42வது திருத்தச் சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 42வது திருத்தச் சட்டம் குறு அரசியல் அமைப்பு அப்படின்னா அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவங்க இருந்த டைமில் தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா? ஸோ கொடைக்கானல்ன்றது ஒரு மலைவாழிடம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 2013. இந்த 2000க்கு அப்புறம் இருக்கிறது என்னால் மனப்பாடம் பண்ண முடியல, விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் மனப்பாடம் பண்ண சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி, குடியரசுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஓரளவு படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மெயினாக வந்து இந்த இந்திரா காந்தி, இந்த மாதிரி வந்து தலைவர்கள் பெயர், இந்த மாதிரி வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மேகமலை வனவிலங்கு சரணாலயம். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, தேனியில். ஓகேங்களா? தேனி மற்றும் தேனியோடைய வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அது இல்லாமல் வேற எங்கே சொல்லலாம்னா மதுரை. ஓகேங்களா? தேனி மதுரை ரெண்டும் கார்லேட் பண்ணி சொல்லலாம். ஸோ வந்து மேகமலை அப்படின்றது தேனி மற்றும் மதுரையை கார்லேட் பண்ணி சொல்லலாம். இது வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2009 நிறுவனது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மலை அணில் வனவிலங்கு சரணாலயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது. ஓகேங்களா? ஏன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா அது அணில் வனவிலங்கு சரணாலயம். மற்றதுல எல்லாம் எல்லாமே இருக்கும், ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மலை அணிலுக்காகவே நிறுவப்பட்டது. ஸோ வந்து இது ரொம்ப முக்கியம். மலை அணில் அப்படின்றது விருதுநகர். ஓகேங்களா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததான் வந்து இந்த மலை அணில் வனவிலங்கு சரணாலயம். 1988 நிறுவப்பட்டது. இதுக்கு இயர் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மலை அணில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வருது. எப்படின்னா, மலையில் வந்து அணில் வந்து தாவி தாவி போகிறதுக்கு அதுக்கு விருதே கொடுத்துடலாம்ப்பா, அந்த அளவுக்கு அழகாக தாவி போகுது. ஓகேங்களா? அழகாக 8 வச்சு போகுது, 8 வச்சு போகுது. ஓகேங்களா? அதான் 8. ஓகேங்களா? அடுத்தது கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம். கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? எப்போ நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2013. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? எந்த டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி. ஓகேங்களா? எப்படி நம்ம ஞாபகம், கங்கைன்றது ஆறு தானே, கங்கை தண்ணியை வச்சு தான் என்ன பண்ணுவோம், நெல்லுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தண்ணி பாய்ச்சுவோம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். மேலே எப்படி முதுமலை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி முண்டந்துறை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? முண்டந்துறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து முண்டன் துறைன்னு முடியும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி நெல்லுன்ற அந்த டிபார்ட்மெண்ட், துறைனா டிபார்ட்மெண்ட் தானே, நெல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1962. எப்போ அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து சண்டை நடந்துட்டுருக்கோம்ல, போர் நடந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அந்த சமயத்தில் தான் முண்டந்துறை வந்து இங்கே நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? எது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தது முதுமலை 1940. ஏன்னா அது முன்னாடியே நிறுவினாங்க. அடுத்து மலையணில் 1988. அடுத்து நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னது இப்போ சொன்னது
1962. அடுத்து வந்து நம்ம வேறு என்ன சொல்லியிருந்தோம்னா 1976 இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். இது நாளுக்கும் இயர் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ முண்டந்துறைக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1962 திருநெல்வேலி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா களக்காடு. ஓகேங்களா. களக்காடு வனவிலங்கு சரணாலயம்ன்றது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில். ஓகேங்களா. ஏன்னா வேலி எதுக்கு போடணும், காட்டுக்கு தான் போடணும். காட்டுக்கு வேலி போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா. வேலி போடலைன்னா எல்லாமே வந்து மேய்ஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ வந்து அப்படி வேஸ்ட்டாக போயிடும். அப்போ களக்காடுன்றது நெல் போட்டிருந்தோம் அப்படின்னா காட்டில் நெல் போட்டால் வேலி போட்டு தான் ஆகணும். அப்போ காடு நெல். ஓகேங்களா. அப்போ திருநெல்வேலி. இதுவும் எப்போ நிறுவனாங்கன்னா 1976 ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம். அந்த இந்திரா காந்தி நிறுவனப்போ தான் இந்த களக்காடு அப்படின்றதையும் நிறுவியிருக்காங்க. அப்போ இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயமும் களக்காடு வனவிலங்கு சரணாலயமும் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். ஓகேங்களா. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம்ன்றது அது பேர்லேயே இருக்குது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த இயர் வந்து அந்த பிளேஸ் வந்து நம்ம படிக்க தேவையில்ல. இது மட்டும் இயர் மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 2007 ஜஸ்ட் பாருங்கள், மனப்படம் பண்ண சொல்லலை. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெல்லை வனவிலங்கு சரணாலயம். இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா பார்க்க தேவையில்லை. திருநெல்வேலி இது வந்து என்ன அப்படின்னா 2015 கிட்டத்தட்ட வந்து இப்போ ரீசெண்டாக நிறுவனது. ஸோ இதுக்கு மட்டும் இயர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெல்லை வனவிலங்கு சரணாலயம்ன்றது இப்போ ரீசெண்டாக நிறுவனனால. ஓகேங்களா. இதுதான் வந்து 15வது வனவிலங்கு சரணாலயம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம். ஓகேங்களா. 15வது வனவிலங்கு சரணாலயம் 2015 அந்த மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. எப்படி நான் மலை அணில் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக சொன்னனோ அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டானது வளநாடு கருப்பு மான்கள்ன்றது. ஓகேங்களா. ஏன்னா கருப்பு மான்களுக்காகவே வந்து அது நிறுவப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ வந்து இது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1987 நிறுவப்பட்டது. ஓகேங்களா. 1987 பாருங்களேன், 7, 8, 9. ஓகேங்களா. ஏன்னா மான்றது தாவி போகுமா, ஒரு நம்பர்லேருந்து 7, 8, 9 அப்படியே திருப்பி போட்டணும். ஓகேங்களா. ஏன்னா துள்ளி குதிச்சு போகலாம், அப்போ திருப்பி போட்டணும். ஓகேங்க. துள்ளி குதிக்கும்போது நம்ம திரும்பிடுச்சுன்ற மாதிரி. அப்போ வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஓகேங்களா. எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதும் ரொம்ப முக்கியம். தூத்துக்குடி. ஓகேங்களா. தூத்துக்குடி. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து சைடில் இருக்கிறத பார்க்கலாம். சைடில் என்ன இருக்குது, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோன்னா நாகப்பட்டினம் சேர்ந்தது. 1967 வந்து இது பண்ணப்பட்டது. ஓகேங்களா. 1967 ஆண்டு வந்து ஓப்பன் செய்யப்பட்டது தான் வந்து எதுன்னு பார்த்தோன்னா கோடியக்கரை. ஓகேங்களா. எது சேர்ந்ததுன்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. நாகப்பட்டினம் சேர்ந்தது. ஓகே. அடுத்தது இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து பாதுகாப்பு மண்டலம். இது வந்து வனவிலங்கு சரணாலயம் பாதுகாப்பு மண்டலமாக இங்கே நிறுவியிருப்பாங்க. அது எப்போனா 2013. இது வந்து எதுக்கு சம்மந்தம்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மூன்றுக்குமே வந்து சம்மந்தப்பட்டதான் இந்த கோடியக்கரை அப்படி. ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், மொத்தமாக வந்து விலங்குகள் மட்டும் பார்த்துருக்கோம். டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. நம்ம வந்து பறவைகளை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சின்னதை வந்து இன்னொரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. நம்ம பார்த்தது ஃபுல்லாக ஒன் டைம் வந்து எங்கே எந்தெந்த மாவட்டம்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. வட காவேரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வட காவேரியை பொறுத்த வரைக்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஈரோடு. ஓகேங்களா. ரோட்டில் உட்காந்து தான் சத்தியம் பண்ணிட்டு விளையாண்டுட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தோன்னா முதுமலைன்றதா ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 1940 பார்த்துருந்தோம். எங்கன்னு பார்த்தோன்னா நீலகிரி. அடுத்தது முண்டந்துறை. ஓகே. இது கீழே பார்த்துட்டு அப்படியே முண்டந்துறைக்கு போயிடலாம். இந்திரா காந்தி பொறுத்த வரைக்கும் 1976 அந்த வனவிலங்கு சரணாலயத்தை நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. கோயம்புத்தூரில் நிறுவியிருப்பாங்க. அடுத்தது கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல் மற்றும் தேனிக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடைக்கானலுக்கு வந்து பார்த்துருப்போம். அது வந்து 2013. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேகமலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தேனி மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டது தான் வந்து மேகமலை. ஓகேங்களா. அடுத்தது மனை அணில். இது ரொம்ப முக்கியம். அணிலுக்கு வந்து விருது கொடுப்பாங்க. அப்போ விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பேன். இது ரொம்ப முக்கியமானது. 1988. இதுக்கு இயர் படிக்க தான் வேணும். ஓகேங்களா. அடுத்தது கங்கை கொண்டான். கங்கை நீரை வச்சு என்ன பண்ணணும், நெல்லுக்கு வந்து இது பண்ணணும், நெல் பாய்ச்சுவோம். அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா. 2013 ஆண்டு. அடுத்தது முண்டந்துறையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி. ஓகேங்களா. திருநெல்வேலி 1962 நிறுவியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை அங்கே போயிட்டுருக்கோம். அந்த டைமில் இங்கே வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது களக்காடுக்கும் வந்து இந்திரா காந்திக்கும் தான் சம்மந்தம் இருக்கும். இந்திரா காந்தியுடைய பறவைகள் சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் எப்போ நிறுவப்பட்டதோ அப்போ தான் இதுவும் நிறுவப்பட்டிருக்கும். அப்போ 1976 அப்படின்றது களக்காடு நம்ம பார்த்தோம். காடு அப்படின்னாலே காட்டில் நெல் போட்டிருப்போம். ஓகேங்களா. அதுக்கு வேலி போடுவோம். அப்போ திருநெல்வேலி அப்படின்றது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நான் வந்து ஷார்ட்கட் வந்து அந்த இதில் சொல்லியிருப்போம். 1976 அப்படின்றது இது நமக்கு ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா இது வந்து அந்த இதுக்கு கூட சம்மந்தப்பட்டு வரனால. அடுத்தது கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம். இது கன்னியாகுமரியின் பேர்லேயே இருக்குது. ஸோ வந்து அந்தளவுக்கு படிக்க தேவையில்ல. அது வனவிலங்கு சரணாலயம் மட்டும் படித்தா போதும். பறவைகள் சரணாலயமா இல்லை வனவிலங்குன்னு கேட்டால் அது மட்டும் தெரிஞ்சால் போதும். 2007 ஆண்டு. அடுத்தது பார்த்தோன்னா நெல்லைன்றது அதிலே பேர் வந்துருச்சு. ஸோ திருநெல்வேலியில் தான் வந்து அதை நிறுவியிருக்காங்க.
ஓகேங்களா? ஓகே. இது வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. ஸோ வந்து 2015 இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டா கொஞ்சம் ரீசென்ட்டா பண்ணது. ஸோ வந்து இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வளநாடு கருப்பு மான்கள் சட்டம். ஏன்னா இந்த புக்ல இருக்கிறதுல இங்க குடுத்துருக்க பறவைகள இது விலங்குகள்ல வனவிலங்குகள்ல லாஸ்ட்ல நிறுவப்பட்டது இதுதான். இத பார்த்து வச்சுக்கோங்க. திருநெல்வேலி 2015. அடுத்து வளநாடு கருப்பு மான்கள் சட்டம். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எங்க அப்படின்னா தூத்துக்குடி. ஏன்னா எப்படி வந்து நம்ம விருதுநகர் சொன்னோமோ அது மாரி தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ வந்து இது ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. வளநாடு கருப்பு மான்கள் 1987. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் ஒரு 2 இது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தை பொறுத்தவரைக்கும் அது மட்டும் தனியா ஃபர்ஸ்ட்டு நாகப்பட்டினம் சம்மந்தப்பட்டது 1967ல. இதே வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னா அது தனியா. அது வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் 3மே வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். 2013ல. ஓகேங்களா? ஸோ வந்து கோடியக்கரை பொறுத்தவரைக்கும் வந்து அது 1967ல நிறுவிட்டாங்க. ஓகேங்களா? அது வேற. பாதுகாப்பு மண்டலம் இப்போ ரீசென்ட்டா தான் 2013ல நிறுவியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில என்ன அப்படின்னா 1976ல 2 நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 2013ல 3 நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாரி எந்த வருஷத்துல எத்தனை நிறுவுனாங்க அப்படின்ற இந்த 2 கவுண்ட் மட்டும் தான் அதிகமா இருக்கும். மத்ததெல்லாம் வந்து ஒவ்வொன்னு தான் இருக்கும். ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ் ஆச்சும் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? படிக்காத ஒரு சின்ன பாயிண்ட்டாச்சும் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கு, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிட் 9லையும் கிட்டத்தட்ட வந்து இந்த வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி நம்ம ஆல்ரெடி வந்து இதில் வேடந்தாங்கல் இதெல்லாம் ரிப்பீட்டடாக படிப்போம்ல. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்றது நான் இப்போ சொல்லலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து நடத்துனதுலேருந்து கேட்டது இந்த ஒரு கொஷின். ஓகேங்களா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து வேடந்தாங்கல் அப்படின்ற பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கருத்துக்கள் போடும்போது தான் அடுத்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை வந்து வேறு வீடியோஸ் கொடுக்கணுமா அப்படின்றத நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.